பெட்ரோல் விலை ஏற போகிறதில்ல, பயந்துக்கிட்டு போய் பம்பில் போய் நிற்காதீங்க, தேவையே கிடையாது. கப்பல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. கப்பல் வந்துட்டு இன்றைக்கி ஷென்லாக் ஜூயிஸ் மேக்ஸுங்கிற சவுதியிலிருந்து வந்த கப்பல் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் பேரல் ஆயில்ஸ் வந்திருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னுமே வந்துட்டு 20க்கும் மேற்பட்ட கப்பல்களை அனுப்புறதுக்கு ஈரான் கிட்ட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு, ஜெய்சங்கர். அவர் பேசி தான் ஆல்ரெடி வந்துருந்துச்சு. ஸோ ரஷ்யா, சைனா போன்ற நாடுகளுக்கு அனுமதிக்கிறாங்க. இந்தியன் கப்பல் தான் வந்ததாக பேசப்படுது. ஸோ பேனிக் தேவை கிடையாது, பயப்படாதீங்க. ப்ரிகாஷன் வேறு, பேனிக் வேறு. சிலிண்டர் விலைகள் ஏன் அதிகமாச்சுன்னா இதில் ப்ரொடக்ஷனில் ஸ்டாப் ஆயிருந்துச்சு. ஆனால் பெட்ரோல் ப்ரைஸஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகலை, சப்ளை செயின் வர்ற வழி தான். ஆல்ரெடி 150 கப்பலுக்கு மேலே அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்குது, ஹால்ட் பண்ணி வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்தியா போன்ற நாடுகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ கப்பல் வர்றதுனால தட்டுப்பாடு இருக்காது. ஒருவேளை வரலாமல் நின்னா கூட வேற்று மாற்று வழிகளில் வந்து நம்மளை சேர்ந்துடும். ஸோ கொஞ்சம் டிலே தான் ஆகும், பயப்படவே வேண்டாம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு டேக்ஸ் அதிகமாக பே பண்ணிகிட்டு இருக்கோம். எலெக்ஷன்லாம் இருக்குது, 5 ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் இருக்குது. கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்டேட்டுக்கு வந்து எலெக்ஷன் இருக்குது. ஸோ உடனே வந்துட்டு ப்ரைஸ் அதிகரிக்காது. அண்ட் ரிசர்வ்ஸ் இருக்குது. ரிசர்வ்ஸ் எத்தனை நாள் இல்லைன்னு அது சரியாக ஒரு கணக்கு சொல்ல மாட்டேங்காங்க. பட் பயப்பட தேவை கிடையாதுங்கிறதுக்கு தான் இந்த மெயின் வீடியோ. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பயப்படுறதுக்கான எந்த தேவையும் கிடையாது. பொறுமையாக இருங்க. எல்லோரும் எதாவது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. ஆல்ரெடி நிறைய கப்பல்கள் இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு பகிருங்க. தேங்க்யூ.